சிலுவையில் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டபடியால் சபையில் இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணம். ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல். அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டால் நான் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த போது கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள, அவர் மரணத்துக்குள்ள என்பதை அறியணும் என்று பவுல் சொல்லுகிறார். இதை அறிஞ்சிட்டாங்க, நான் பாவத்துக்காய் அல்ல, நான் கிறிஸ்துவுக்காக. அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜீவனாய் இருக்க நான் செய்வதெல்லாம் வாய்ப்பு. அதனால் அவருடைய மரணத்தின் சாயல் என் ஆவியில, அவர் மரணம் என் ஆவியில, அவர் உயிர்த்தெழுதல் என் ஆவியில, இந்த ரெண்டு வெளிச்சம் என் ஆவியில இருந்தா உங்களுக்கு தோணும், விசுவாசம் வளரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட்ட நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கனாவே அவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தை சொல்லி நீங்க தான் சொல்ல 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 உங்கள் காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். இந்த சப்ஜெக்டை வாசிங்க. கிறிஸ்துவிற்காகவா பாவத்திற்காகவா? இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். கிறிஸ்துவிற்காகவா பாவத்திற்காகவா? ஒன்று புரியணும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டி ஆயாச்சு. ஆனால் இந்த ஆவி மாம்சத்துக்கு எதிராக, மாம்சம் ஆவிக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கிறது என்பது உண்மை, 100% உண்மை. அப்போ நான் பாவத்திற்கு அல்ல, அது நிச்சயம். நான் கிறிஸ்துவுக்காக, அந்த கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற வாழ்வில் இந்த ஆவி மாம்சத்தை கீழ்ப்படுத்தணும், அல்லது வார்த்தை எனக்கு எதிராய் எழும்புகிற பாவ சிந்தை, பாவ உணர்வு, பாவத்தின் செய்கைகளை கீழ்ப்படுத்தணும். ஆமென். திங்கட்கிழமை காலையில் மார்னிங் ஒர்ஷிப்பில் கொடுத்த டாபிக், திங்கட்கிழமை காலையில் ஜோயிலை கூப்பிட்டு சொல்லிட்டேன், இது நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆகவே இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 17 தடவை பாவம் 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 என்ற வார்த்தையை பவுல் விசுவாசிகளுக்கு எழுதியிருக்கிறார். அதை மனதில் வைக்கணும். 17 தடவை. இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 வசனத்தை வாசித்தால் சபைக்கு எழுதினது உங்களுக்கும் எனக்கும் இப்போது பேசப்படுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாது. அப்போ சபைக்கு தான் எழுதுகிறார், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. இந்த முக்கியமான வார்த்தை பாவத்தில் நிலை நிற்கிற காரியம். ஆனால் இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். யூதர்கள் விசுவாசித்த யூதர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை, என்னில் விசுவாசித்த மட்டும் போதாது, என்னில் என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். அப்போ நம்ம வார்த்தையில் நிலைத்திருப்பது தான் பாவத்திலே வெற்றி,
பாவத்தில் வாழ்கிற வாழ்வல்ல, கிறிஸ்துவிலே வாழ்கிற வாழ்வு, கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற வாழ்விலே நாம் ஜெயம் உள்ளவர்களாய் வாழ்வோம். கரெக்டான? சரி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம பாவத்தில் தானே இருந்தோம், அப்படி தானே? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம பாவத்தில் இருந்தோம், ஆனால் அது பாவம்னு தெரியல. அதான் உண்மைங்க. நான் இப்போ ஸ்மோக் பண்ணுவேன், செயின் ஸ்மோக்கர் கிடையாது, ஸ்மோக் பண்ணுவேன். அது தப்புன்னு தான் தெரியுமே தவிர வேதம் சொல்லிய பாவம் என்று தெரியாது. ஸ்மோக் தான் பண்ணுவேன். அப்புறம் சைட் அடிப்பேன். வாலிபர்கள் எல்லாரும் பண்ணுறது. என்னடா பாசிட்டிவ் இப்படி பேசணும்னா, அப்போ அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அது அப்படியே போயிடுச்சு. சைட் அடிக்கிறது எப்படி வந்துச்சோ வந்தது தெரியாமல் அப்படியே போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு வாலிப பிராயத்தில் நமக்குள்ளே உண்டாகிற உணர்வுகள். காப்பி அடிப்போம், பரீட்சையில் காப்பி அடிப்போம். இதெல்லாம் பாவத்தில் வராது. இது பாவம் என்று கூட நமக்கு தெரியாது. ஆனால் பாவம் என்பதை நமக்கு தெரிய வச்சது நியாயப்பிரமாணம். நல்லா நீங்கள் புரியணும். ஆபிரகாமிலிருந்து சீனாய் மலை வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல, விசுவாசத்தின் காலம். ஆகவே சீனாய் மலையிலிருந்து அந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதர்களுக்கு. சிலுவைக்கு பின்னால் நியாயப்பிரமாணம் உங்களுக்கு எனக்கும் இல்லை. சிலுவையில் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார் என்று ரோமர் 8:3 வாசிக்கிறோம். ஆகவே சிலுவையில் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டபடியால் சபையில் இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணம். கலாத்தியர் 6. கிறிஸ்துவின் புதிய சிருஷ்டியின் பிரமாணம் கலாத்தியர் 6. அன்பின் ராஜரீக பிரமாணம் யாக்கோபு சொல்வது. விசுவாச பிரமாணம் பவுல் சொல்வது. இந்த பிரமாணத்துக்குள் தான் நீங்களும் நானும் அந்த ஆப்ரேட் ஆக 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 பாவம் நமக்கு கீழ்ப்படுத்தப்படும். இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமாய் வருகிற போராட்டத்தில் இப்போது நான் சொன்ன இந்த பிரமாணத்தில், புதிய ஏற்பாட்டு சபைக்கு இப்போது நான் சொன்ன இந்த பிரமாணத்தில் ஆப்ரேட் ஆகும்போது என் ஆவியினாலே நான் மாம்சத்தை கீழ்ப்படுத்துகிறேன். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? சரி, இந்த நியாயப்பிரமாணம் வந்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு வசனம் பவுலை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல ரோமர் 5:13. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு பாவம்னு தெரியாது. ஏன் தெரியாது என்றால், பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது. ஆகவே நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் முன் இருந்த அவர்கள் விசுவாச பிரமாணத்தில் இருந்தபடியால் விசுவாச பிரமாணத்தில் பாவ அறிவு அல்ல, விசுவாச பிரமாணத்தில் மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியானவர் எழுதின வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்வுக்கும் பரிசுத்தத்திற்கும் வெற்றிக்கும் விசுவாசத்திற்கும் பிசாசை எதிர்க்கக்கூடிய திராணிக்கும் ஆவியானவர் எழுதிய எழுத்துக்கள். எத்தனை புரிஞ்சுட்டீங்க?
ஒரு வசனம், நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது, நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் சொல்லுங்க எண்ணப்படவே மாட்டாது. சரி, ரோமர் 7 இங்கே பாருங்கள், இந்த பாவத்தோட கனெக்ஷன் பண்ணி தான் பிரமாணத்தை பவுல் எழுதுகிறார். பாவத்தோட கனெக்ட் பண்ணி. எங்கள் பவுல் பெரிய வெளிப்பாடுள்ள தேவ மனுஷங்க. ரோமர் 7 இப்போ 8 வாசிங்க. ரோமர் 7:8 போடுமா? பாவமானது கற்பனை, அதான் நியாயப்பிரமாணம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில், பார்த்தீங்களா? பாவம் இந்த கற்பனையினால் தான் சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. வாசிக்க, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்கும். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்கும். புரியணும்? சரி, அடுத்தது 9 வசனம் போடுமா? 9. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். அதாவது கற்பனை அல்லது பிரமாணம் வந்தபோது பாவம். அப்போ பிரமாணம் பாவத்துக்கு என்ன கொடுக்குது? உயிர் கொடுக்குது. பிரமாணம் பாவத்துக்கு உயிர் கொண்டது. வந்தபோது பாவம் உயிர் கொண்டது. நான் மரித்தவன் ஆனேன். சரீரத்தில் மரிக்கலை, ஆவியில். அப்போ இன்னைக்கு டாபிக் போடாதம்மா, பாவத்திற்காகவா கிறிஸ்துவிற்காகவா பாவத்திற்காகவா? முன்பு நான் பாவத்தின் கீழ், அது பாவம்னு தெரியாது. அது பாவம்னு எனக்கு தெரியாதுங்க. கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போனாலும் பெற்றோர்களும் அந்த பேரளவிலே இருந்தபடியால் கொஞ்சம் கிறிஸ்டின் டிசிப்ளின் கூட எனக்கு தெரியாது. ஏமேன். ஆனால் பாருங்க, சென்னை வந்தபோது என்னை எப்படி தொட்டார்னா, பாவத்தை குறித்த அந்த காரியத்தில் என்னை தொடலை. ஃபஸ்ட்டு என்னை தொட்டது, அது பின்னால் வருது. ஃபஸ்ட்டு என்னை தொட்டது, நான் வேலை தேடி வந்தேன். அப்போ எங்கள் பெரியப்பா நல்ல ஒரு தேவ மனுஷன். எப்பா நீ ஜெபம் பண்ணுப்பா, உனக்கு வேலை கிடைக்கும்னாரு. அது என்னை தொட்டுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணேன். எதுக்கு ஜெபம் பண்ணேன்? வேலைக்கு. எப்படியெல்லாம் ஆண்டவர் பிடிக்கிறாருன்னு நமக்கே புரியாது. யாருக்கு எந்த ஹூக் போடணும் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். என்னை எடுத்தோடனே பாவத்தை பேசி என்னை ரட்சிக்கலை. எனக்கு என்ன தொட்ட விதம். நம்ம சபையில் சதாசிவன் ஒருத்தர் இருந்தார். அவர் 25 வருஷமாக சபையில் இருந்தார். அவர் ஆஸ்பத்திரியோட ஸ்டமக் பெயினாக இருந்தபோது அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்த சாலமோன்ற ஒரு விசுவாசி ஆஸ்பத்திரிக்கு ட்ராக்ஸ் கொடுக்க போனார். அந்த ட்ராக்ஸை அவர் கொடுத்துட்டு அவர் நம்ம சபையை அறிமுகம் பண்ணினார். அவர் அந்த ட்ராக்ஸும் வேலை பண்ணிச்சு, சபைக்கும் வந்தார். இப்போது அப்போ இருந்து 20-25 வருஷமாக அவர் அயனம்பாக்கத்தில் இருந்து மனைவி பிள்ளைகளோட ரெகுலராக சபைக்கு வருவார். விசுவாசி ஆனார். நான் வேலைக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் பாருங்க, ரொம்ப சின்சியராக. அப்போ சின்சியர் ப்ரேயர்லாம் தெரியாது, ஆவி ப்ரேயர்லாம் தெரியாது. கடவுள்கிட்ட போகிறோம்ன்ற சின்சியர், அப்பா பிள்ளை என்ற அதெல்லாம் தெரியாது. கடவுள்கிட்ட போகிறோம், நம்ம சின்சியராக போகணும். எப்பா எனக்கு ஒரு வேலை தாங்கப்பா அப்படின்னு தான் கேட்டேன். ஆனால் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சம்திங் ஐ ஃபீல்
ப்ரெசன்ஸ். இது வரைக்கும் ஜெபம்லாம் பண்ணது கிடையாது, முழங்கால் படியிட்டது கிடையாது, ஆண்டவர்கிட்ட பேசுனதும் கிடையாது, ஆண்டவர்கிட்ட கேட்டதும் கிடையாது. என் மனதை திறந்தேன், வாயை திறந்து பேசினேன். அவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் தொட்டோன்னு எனக்குள்ளே வந்தது சம்திங் ஐ ஃபீல் காட்ஸ் ப்ரெசன்ஸ். ஆரம்பம். சரி, ரூமில் சும்மா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். என் அப்போ இப்படி தானே எடுப்போம், இப்படி தானே எடுத்து வாசிக்கிறேன். இல்லை, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அசுத்தமான பாவங்கள்லாம் அங்கே வருஷம் எழுதியிருக்கேன், ரொம்ப வருஷம். அப்பயும் தொட்டார். ஐயோ, இவ்வளவு எழுதியிருக்கு, பாவத்தை குறித்து இவ்வளவு எழுதியிருக்கு, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சு. அவ்வளோதான், அடுத்த தொடுதல் உணர்வு வந்துச்சு. இப்படி இருக்கிறோமே என்ற உணர்வு வந்துச்சு. ஆரம்பிச்சிட்டார். என்ன ரட்சித்தத்தை சொல்கிறேன். என்னுடைய அங்கிள் டெல்லப்பில் வேலை பார்த்தாரு. அவரு நானும் ஒன்றா ஐடிஐ படித்தோம். அவர் சென்னைக்கே அப்ரெண்டிஸுக்கு வந்தேன். எங்கேயே இருப்போம், உனக்கு வேலை வரும்பாடு என்னை நிப்பாட்டிட்டார். அப்போ தான் என்னையும் அவரை சேர்த்து தொட ஆரம்பித்தார். அப்போ அவங்க ஷிஃப்ட்டு போயிட்டாங்க. நான் ரூமில் இருக்கிறேன், வெளியே மழை பெய்யுது. நான் சும்மா அப்படி தான் இருந்தேன். சரி, ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு போனோம். பாருங்க, ஆண்டவர் ஹிட் பண்ணார். அழுதேன். ஏன் அழுகிறேன்னு தெரியல. ஓன்னு சத்தம் போட்டேன். ஏதோ ஒன்று என்னை விட்டு விலகுச்சு. இன்னமும் ஃப்ரெஷ்னஸ் உணர்ந்தேன். சரி, அப்போ அந்த பார்க் ஸ்ட்ரீட்டில் ஒரு தர்பார் ஹோட்டல் ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் 69 மலையாளி ஹோட்டலு. அங்கே சாப்பிட்டுட்டு சிகரெட்டை எடுக்கிறேன். சிகரெட்டை எடுக்கவே முடியல, அப்படியே போட்டேன். மெய்யாகவே மனுஷகுமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், நீங்கள் விடுதலை. ஆமென். ஐயா, இன்னும் இந்த பிரமாணம் ரோமர் 7 இன்னொரு வசனம் காமிக்கிறேன். சரி, அதை வேணாம், ஒன்று சொல்கிறேன். இந்த நியாயப்பிரமாணம் பேசுகிறவங்க, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவங்க, அவங்க பாவத்தெல்லாம் பேசுவாங்க, கடிஞ்சு பேசுவாங்க, பயமுறுத்தி பேசுவாங்க, தண்டனையே பேசுவாங்க. ஆனாலும் அவங்க பாவத்தில் தான் இருப்பாங்க. நான் போதவரை சொல்கிறேன், நியாயப்பிரமாண பிரீச்சரை சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை காமிக்க போகிறேன். பாவத்தில் தான் இருப்பாங்க. சொல்கிறேன், வாசிக்க வேண்டாம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அப்போ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பரிசேயரும் சதுசேயரும் யூதர்களும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இவங்க பரிசேயர், சதுசேயர். இவங்க உங்களுக்கு தெரியும், இவங்க ரிலிஜன், மோசேயின் பிரமாணத்தில் அவர்கள் அவ்வளோ வைராக்கியம் ஆனவர்கள். கிறிஸ்து இப்போ தான் வந்திருக்கிறார், கிறிஸ்து பழியாகலை. கிறிஸ்துவ உங்களுக்கு புரியவும் இல்லை. ஒரு தடவை யோவான் ஸ்நானகன்ட்டு ஆள் அனுப்புகிறாங்க. நீர் யாருன்னு கேட்குறாங்க. நீர் எலியாவா, தீர்க்கதரிசியா, இல்லை வேறொருவரா? நான் எலியா இல்லை, தீர்க்கதரிசி அல்ல, நான் வேறொருவரும் அல்ல, நான் அனுப்பப்பட்டவன்.
ஏசாயாவில் 40 அவனை குறித்த தீர்க்க தரிசனம், நான் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இயேசுவை சொல்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு இயேசுவை தெரியாதில்ல, இவங்க ஃபுல்லாக பிரமாணம் தானே. ஆகவே அது அவங்களுக்கு புரியலை. இப்போ இயேசு தேவாலயத்தில் ப்ரீச் பண்ணுறாரு, அவங்களுக்கு புரியலை. அதை அவங்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியலை. இவங்க சொன்னாங்க, இவன் சொல்கிற உபதேசம் புதுசாக இருக்கப்பா, இது நம்ம பிரமாணத்தில் இல்லையே, இவன் ஏதோ புதுசாக சொல்கிறான், இது சொன்ன உபதேசம் புதுசாக இருக்கிறது என்று சொல்லி தான் இந்த ரிலிஜியஸ் லீடர் பேசிக்கொண்டார்கள். இப்போ இவங்களை இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன். நியாயப்பிரமாணத்தில் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர்? உங்கள் எதை மனசில் வைக்கணும்? இந்த பாவத்தை பேசுகிறவங்க, பாவத்தை கண்டித்து பேசுகிறவங்க, சாபத்தை ஆக்கினையை பயமுறுத்தி பேசுகிறவங்க, அவங்க பாவத்தில் விடுதலை இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரியாக சொன்னால் குற்ற மனசாட்சியோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ விலைக்கு சொல்கிறேன். மோசேயின் பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்போ இவங்க மனசை சாகடிக்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க. இயேசு ஜீவன் உண்டாக ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். அப்போ இயேசு கீழே குனிஞ்சு தரையில் எழுதிக்கிட்டே இருந்தார். நீர் என்ன சொல்லுகிறீர்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது சொல்லுங்க, வாய் திறந்து, கல்லெறிய கடவன். அவர்கள் தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உங்களில் பாவம். அப்போ இவங்களுக்குள்ள பாவம் இருந்துச்சு. ஆனால் மோசேயின் பிரமாணம் இப்படி சொல்கிறது, இவனை கல்லறிந்து கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரமாண பிரிச்சரும் இப்படி தான், அவங்களுக்குள்ள தேவ சுபாவமே இருக்காது. ஏன் தெரியுமா? சிலுவையில் செஞ்சு முடித்ததை, இந்த நியூ கவர்னண்ட்டை அல்லது சுவிசேஷத்தை அல்லது நிருபங்களை அவங்க புரியலை, விளங்கலை. அவர்கள் மனது குருடாக்கப்பட்டு இருக்கிறது. வெளியே இருக்கிற ரிலிஜன் சர்ச் 98% இப்படி தான் இருக்கிறாங்க. சரி, நான் சப்ஜெக்டுக்கு வரேன். கிறிஸ்துவுக்காகவா? சரி, இப்போ கிறிஸ்துவுக்காக எப்படி வாழ்கிறதுன்னு உங்களுக்கு டீச் பண்ணுறேன். பிரமாணம் கிறிஸ்துவுக்காய் வாழ்வதற்கான பலனை கொடுக்கவே கொடுக்காது. பிரமாணம் சடங்குகளுக்கு அடுத்தது, பலிகளுக்கு அடுத்தது. பிரமாணம் சடங்குகளுக்கு அடுத்தது, பலிகளுக்கு அடுத்தது, பிரமாணத்துக்கு அடுத்தது, செய்வதற்கு அடுத்தது, கைக்கொள்வதற்கு அடுத்தது. அதில் ஒன்று மீறினாலும் அவனுக்கு சாபம் வரும். போன 2 வாரம் எதை பேசினேன்? பலிக்குமா பலிக்காதா? போன வாரம் எதை பேசினேன்? இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் இரத்தத்தை, இயேசுவின் நீதியை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் பலிக்கும். கரெக்டா? ஆமென். இப்போ உங்களுக்கு இதே இப்போ 7ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு பவுல் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் ரெவலேஷனை, சபைக்கு எழுதின ரெவலேஷனை பாவத்தில் சம்பந்தப்படுத்தி நாம் எப்படி வாழணும்னு எழுதியிருக்கிறாரு. அதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகின்றேன். ரோமர் 6ஆம், எத்தனாம் அதிகாரம்? ரோமர் சொல்லுங்க, 6ஆம்
அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம். முதலாவது, இந்த 6ஆம் அதிகாரத்தில் நாம் ஞானஸ்நானம் எடுத்ததை எழுதி கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற வாழ்வை இங்கே எழுதி இருக்கிறார். ஞானஸ்நானம் சடங்கல்ல, ஞானஸ்நானம் பெரிய வெளிச்சம், ஃபால்ஸ் ரெவலேஷன். ஞானஸ்நானத்தை குறித்து பேதுருவுடைய ரெவலேஷன், ஞானஸ்நானம் சரீர அழுக்கை நீக்குதலாய் இராமல் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது எல்லாம் மூழ்கி எந்திரிச்சோன்னு சரீர அழுக்கை நீக்குதல் அல்ல. கலாத்தியர் 3 ஞானஸ்நானத்தினாலே உங்களில் எத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல். அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டால் நான் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். சொல்லுங்க, நான் ஞானஸ்நானத்தினால கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று பவுல் சொல்லி இருக்க, நான் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் ஞாபகம் வரும்போதும் நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டேன், தரித்து கொண்டேன், தரித்து கொண்டேன் என்று சொல்ல சொல்ல நான் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். சொல்லி பாருங்களேன். நான் சொல்கிறேங்க, நான் சொல்கிறேன், நீங்களும் சொல்லி பாருங்களேன். அப்படியே நீங்கள் கிறிஸ்துவ மாறிடுவீங்க. கிறிஸ்துவுக்கு வாழ்கிற வாழ்வு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், இப்போ ரோமர் 6 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஞானஸ்நானத்தை குறித்து ரோமர் 6 3 4 5 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ ஞானஸ்நானம் சடங்கும் அல்ல, ஞானஸ்நானம் சரீர அழுக்க நீக்குதலும் அல்ல. ஞானஸ்நானம் ஒரு ரெவலேஷன். இதை பவுல் எழுதியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் தண்ணிக்குள்ளே போகிறப்ப இயேசுவின் மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஃபுல்லாக நம்ம சரீரம் எல்லாம் தண்ணிக்குள்ளே தானே போச்சு. தண்ணிக்குள்ளே போகிறப்ப என் சரீரம் முழுவதும் தண்ணிக்குள்ளே போச்சு. தண்ணிக்குள்ளே போகும்போது இப்போ என் சரீரம் முழுவதும் இயேசுவின் மரணத்துக்கு வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் மரணத்துக்கு வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் மரணத்துக்கு. அப்போ நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? இயேசுவின் மரணத்துக்கு. ஓ பிரைஸ். நான் இயேசுவின் மரணத்துக்குள்ளே இருக்கிறேயா? பவுல் ரெவலேஷன். ரெண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகுறேன். கிறிஸ்துவுக்கா வாழணுமா? நீங்கள் முதல்ல சொன்னது டெய்லி நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டேன், கிறிஸ்துவை தரித்து கொண்டேன், கிறிஸ்துவை தரித்து கொண்டேன். டெய்லி நீங்கள் ரெண்டாவது சொல்கிறது நான் இன்னைக்கு சாகுறேன், இன்னைக்கு சாகுறேன், இன்னைக்கு சாகுறேன்னா என் மாம்சத்துக்கும் பாவத்துக்கும் ஜென்ம சுவாபத்துக்கும் சாகுறேன் அப்படின்னு அர்த்தம். சொல்லி பாருங்க. டெய்லி சொல்கிறேன். நான் அனுதினமும் சாகுறேன். அப்போ அவர் எங்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளே இருக்கிறேன்.
நான் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை இதில் எதை அறியணும்னா, ஞானஸ்நானம் எடுத்ததை அறியக்கூடாது, அவர் மரணத்துக்கு உள்ள நான் இருக்கிறேன்றதை அறியணும். அவர் மரணத்துக்கு உள்ள நான் இருக்கிறேன்றதை அறியணும். அப்போ மாம்சம் அவர் மரணத்துக்குள்ள, அவர் இரத்தத்துக்குள்ள, அவர் ஜீவனுக்குள்ள உனக்கு கீழ்ப்படுத்தப்படும். ஏற்கனவே சொன்ன ஆவி மாம்சத்துக்கு விரோதமா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடிக்கிட்டே இருக்கு. இந்த போராட்டத்தில் ஜெயம் எடுக்க வேண்டுமென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ சொல்கிறது சத்தியம். இப்போ என்ன சத்தியத்தை பேசியிருக்கிற அறியீர்களா? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த போது கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள, அவர் மரணத்துக்குள்ள என்பதை அறியணும் என்று பவுல் சொல்லுகிறார். இதை அறிஞ்சிட்டாலே நான் பாவத்துக்காக அல்ல, நான் கிறிஸ்துவுக்காக, அவர் வார்த்தைக்காக. 4 வசனம் போடுமா? 4 வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட, இங்கே மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் என்று 2-3 வாசித்தோம். மறுபடியும் அவர் விட மாட்டுறார் விசுவாசிகளை. அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினால, அங்கே மரண வாசித்தம் 2. இப்போ என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுடன் கூட என்ன பண்ணிட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. எங்கள் கல்லறைக்கு போனால் ஒருத்தனை ஃபுல்லாக குழியை தோண்டி கையை காலு வெளியே தெரிகிற மாதிரி புதைப்போமா, இல்லை ஃபுல்லாக மூடிடுவோமா? ஃபுல்லாக நம்ம அவருடைய மரண அடக்கம் பரியல் பண்ணியாச்சு. மார்ட்டின் எல்சடாய் என்ற மனிதனை, மார்ட்டின் எல்சடாய் என்ற மாம்சத்தை இந்த ஞானஸ்நானத்துக்குள்ள பரி பண்ணியாச்சு. ஹலோ, ஆமென். புரியுதாங்க? புரியுற மாதிரி தானே சொல்கிறேன். அது என்னவா? மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய், இனிமே பழசல்ல, புதுசு. இனிமே ஜீவன் வந்துருச்சு, புதிதான ஜீவன். பழசுல மரணம் இருந்துச்சு. பழசுல என்ன இருந்துச்சு? மரணம் இருந்துச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் வந்தபோது அந்த பாவம் உயிர் கொண்டது. ஆனால் இப்போ புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள. என்ன ஜீவன் கேட்பேன்? கிறிஸ்துவின் ஜீவனில் நடந்து கொள்ளன்னு சொல்லணும். எந்த ஜீவனில் நடக்க? ஐயா ஹோலி ஸ்பிரிட் டீச் பண்ணுறாரு. இந்த டீச்சிங்க்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தா, புரிஞ்சிட்டா ஆரோக்கியமாக இருப்போம், சுகமாக இருப்போம். வேத வசனத்தில் எழுதப்பட்ட எல்லா நன்மைகளையும் உடையவர்களாக இருப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று பேசுகிற டீச்சிங்கில் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வெளிப்படுவார், காணப்படுவார். அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்வாக மாறும். அவருடைய வார்த்தை என் அனுதின வாழ்வாக மாறும். அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜீவனாய் இருக்க, ஜீவனாய் இருக்க நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
அவர் வார்த்தை எனக்குள்ளே அந்த புதிதான ஜீவனாய் நடந்து கொள்ள, அந்த புதிதான ஜீவன் குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாக்க, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுற செய்தி தான் இங்கே மட்டும் கொடுக்கப்படுது. சில சபையில், சாப்பி சபையில் கொடுக்கப்படுது. சில பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், அவர் எனக்குலாம் சீனியரு, நாங்களாம் அப்போ வந்தவங்க. ஏமேன், ஜீவன் பரிபூர்ணப்படுதல். ஆனால் அவர் டீச்சிங் அனாயிட்டிங், நான் ப்ராப்பர்ட்டிக்கு அனாயிட்டிங். அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு அனாயிட்டிங் கீழே, ப்ராப்பர்ட் கீழே இருக்கிறீங்க. ஹலோ, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி நான் அடக்கம் பண்ணியாச்சு ஃபுல்லா. அப்போ அவர் ஜீவன், அவர் ஜீவனில் நடந்து கொள்ளுதல், அவர் வார்த்தையில் நடந்து கொள்ளுதல், அவரை விசுவாசித்து நடந்து கொள்ளுதல், அவர் கிருபையில் நடந்து கொள்ளுதல். ஆமென். சரி, 5ஆம் வசனம். ஆதலால்ன்ற வார்த்தை முக்கியம். ஆதலால் வாசிங்க. இயேசுவுடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழு சாயலிலும். இப்போ அடுத்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறாரு. எப்பா, நம்மளாம் நானும் எடுத்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்போ அவருடைய ஜீவனில் வாழ்கிற வாழ்வு அதுக்குள்ளே வந்துட்டோம். ஆகவே ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பவை ஆனால் அவர் உயிர்த்தெழு சாயலிலும். யாருடைய மரணத்தின் சாயல்? இயேசுவின் மரணத்தின் சாயல், இயேசுவுடைய உயிர்த்தெழுதலின் சாயல். அப்போ உங்கள் ஆவிக்குள்ள அந்த மரணம், உயிர்த்தெழுதல், இந்த ரெண்டுமே வெளிச்சமாய் வரும்போது இந்த மரணத்தின் சாயலும் எனக்குள் இருக்கிற மரணத்தின் சாயலோடு இணைக்கப்படுதல், எனக்குள் இருக்கிற உயிர்த்தெழுவு சாயலில் நான் இணைக்கப்படும் போது நான் பாவத்திற்காய் வாழ முடியாது. அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறேன், நான் மரணத்தின் சாயலிலும் உயிர்த்தெழு சாயலிலும், இயேசுவுடைய மரணத்தின் சாயலிலும் உயிர்த்தெழு சாயலிலும் இந்த வெளிச்சத்தை புரிந்து நான் இணைக்கப்பட்டிருக்கும் போது என்னை அடுத்த நிலைமையில் ஒரு சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்னை கொண்டு வருகிறார், உங்களை கொண்டு வருகிறார். சரியாய் சொன்னால் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளிப்படுவதற்கு, பிறப்பதற்கு, மேனிஃபெஸ்ட் ஆவதற்கு அந்த மரணத்தின் சாயலிலும் உயிர்த்தெழு சாயலிலும் அந்த ரெண்டிலும் அந்த கனெக்ஷன். அப்போ நம்மை ஆவியானவர் அந்த சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார். நான் பேசும்போதே மக்களுக்குள்ள ஜீவன் வரும். உங்களுக்குள்ள ஜீவன் வந்துட்டுருக்கு. ஆனால் நான் அதுக்கு மேலே ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே, நான் வாக் பண்ணும்போதே, என்னை மக்கள் பார்க்கும்போதே, நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, என்னுடைய வஸ்திரத்தில், என்னுடைய நிழலில், இன்னும் சரியா சொன்ன ஒருத்தன் சர்ச்சுக்குள்ளே அந்த உள்ள வரும்போதே அவன் தொடப்படுகிறான். அவனுக்குள்ளே ஒரு தேவ உணர்வு வருகிறது. அவனுக்குள்ளே ரட்சிப்பு சுலபமாய் நடக்கிறது. அவனுக்குள்ளே சரீரத்துக்கு அடுத்த காரியம், மனதுக்கு அடுத்த காரியம், பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியத்தில் அங்கே ஹீலிங் உண்டாகிறது. அங்கே அற்புத நிகழ்வுகள் நடக்கிறது. எதில்? ரொம்ப சிம்பிள். நான் இன்னைக்கு அவர் மரணத்தின் சாயலில் நான் நினைக்கப்பட்டிருக்கிறேன்.
இன்னைக்கு அவர் உயிர்த்தெழும் சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இது எங்கன்னு கேட்பேன். என் ஆவியில அவருடைய மரணத்தை குறித்த வெளிச்சம், என் ஆவியில அவர் உயிர்த்தெழுதலை குறித்த வெளிச்சம். சொல்லுங்க, என் ஆவியிலே இயேசுவின் மரணத்தை குறித்த வெளிச்சம், என் ஆவியிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த வெளிச்சம், வெளிப்பாடு. நான் ஆரோக்கியமாக இருக்க, சுகமாக இருக்க, எல்லா நன்மைகளுடைய வாழ்வு வாழ எனக்கு பலன் தருகிறது. என் நினைவு கர்த்தர் கிருபையால் ஆவியானவர் என்னை ஆட்கொண்டுக்கிட்டே இருக்கிறாரு. காலையில் ஒரு நினைவு வந்துச்சு, சிரிக்காதீங்க. என்னுடைய 80வது வயது பர்த்டே, 80வது வயது நினைவு வந்தது. 80வது வயது பர்த்டே எப்படி கொண்டாடலாமன்ற நினைவு வந்தது. இப்போ 76லேருந்து ஆவியானவர் எங்கே கொண்டு போயிட்டார்? 80 கொண்டு போயிட்டார். நீங்கள் என்ன 50லேருந்து 40 போகிறீங்களா, 50லேருந்து 60 போகிறீங்களா, இல்லை 70 போகிறீங்களா, 80 போகிறீங்களா, 90 போகிறீங்களா? அது ஏன் நினைவில்லை. ஏன்னா டோட்டலி தோணுதுங்க. அப்போ என் ஆவியை டாடியோட இணைத்து, ஹோலி ஸ்பிரிட்டோட இணைத்து, என் மனதுக்கு அடுத்த காரியத்தில் அவரோடு நான் இணங்கி இருக்கும்போது தோன்றும். உங்களுக்கு பயம் தோணுதா? இல்லை, இது பயமுறுத்துகிற சபையில் பயங்கரமாக பயமுறுத்துகிறாங்க ஐயா. பொல்லாத ஆவியுடைய அந்த நியாயப்பிரமாண போதகர்கள். பாலக்காட்டில் ஒரு சபையில் அந்த பாதகர், அந்த பாஸ்ட் வந்தால் எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்கணுமா? இது நான் ஸ்கூலா? டீச்சர் வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுந்து நிற்கிறதுக்கு. பாஸ்டப்பா, அந்த பாஸ்ட் என்னவா இருக்கிறாரு? பரம்பு சுய மகிமையை நாடுகிறார். இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க பேசுறதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் நான் கூட பிரமாணத்தில் இருந்த இப்படி பேசலையா. ஏன்னா ரொம்ப அந்த காலத்தில் இருந்தால் இருக்காங்களே, இப்படி பேசலையே. ஏன்னா பேச விடல ஆண்டவர். சத்தியத்தை பேசுகிறேன். அதனால் அவருடைய மரணத்தின் சாயல் என் ஆவியில், அவர் மரணம் என் ஆவியில், அவர் உயிர்த்தெழுதல் என் ஆவியில், இந்த 2 வெளிச்சம் என் ஆவியில் இருந்தால் உங்களுக்கு தோணும், விசுவாசம் வளரும். குற்றப்படுத்த மாட்டீங்க, குறையா பேச மாட்டீங்க, மற்றவங்க குறைய நினைக்க கூட கூடாது. வாவ், ஏமேன். அடுத்த வசனம் போடுமா? அடுத்த வசனம் போடுமா? வாசிங்க. இங்கெல்லாம் பவுல் பாயிண்ட்டுக்கு வர்றாரு பாருங்க. நாம் இனி, அதாவது பாவத்திற்கா கிறிஸ்துவுக்கா? ஆனால் இங்கே நான் கிறிஸ்துவுக்கா இருக்கணும்னா நான் இனி பாவத்துக்கு ஊழிய செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறியணும். இங்கே எதை கொண்டு வராரு? பழைய மனுஷன் புதிய மனுஷன். இங்கே எதை கொண்டு வராரு? சிலுவை. இதான் வெளிப்பாடு, பவுலுடைய வெளிப்பாடு. சிலுவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன்.
நம்ம உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தார் அல்ல, உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில் வாழ்கிறவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பாங்க, மலை மேல் உள்ள பட்டணமாக இருப்பாங்க, உப்பாக இருப்பாங்க. அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட நீங்கள் அடிக்கடி சொல்லணும், என் பழைய மனுஷன்லாம் அங்கே சிலுவையை போயாச்சு, சிலுவையில் அறையப்பட்டாச்சு, நான் புதிய மனுஷன், நான் பழைய மனுஷன் இல்லை. இப்படி சொல்லுங்கள், நான் இன்றைக்கி புதிய மனுஷன், நான் பழைய மனுஷன் இல்லை. டெய்லி சொல்லி பாருங்கள். நான் இப்படி தான் சொல்லி 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 என் ஆவியான இப்படிலாம் வெளிப்பாடு கொடுக்குறேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் பழைய மனுஷன் இல்லை, நான் புதிய மனுஷன். நான் ஒவ்வொரு நாளும் எப்படி அது புதிய நாளோ அது புதிய மனுஷன். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு நான் புதிய மனுஷன். இன்னைக்கு எனக்கு புதிய கிருபை, இன்னைக்கு எனக்கு புதிய நன்மை, இன்னைக்கு எனக்கு புதிய ஃபேவர், இன்னைக்கு எனக்கு புதிய அறியாத இடத்திலிருந்து தொடர்பு, இன்னைக்கு எனக்கு புதிய சாட்சி. எப்படி வருது பார்த்தீங்களா? எப்படி அப்படியோ வரணும். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று சொல்லுங்க. இதை அறிஞ்சிருக்கணுன்றாரு. இதை அறிஞ்சாதான் நீ கிறிஸ்துவுக்காய் வாழ முடியும். கிறிஸ்துவின் போதனையிலே வெளிப்பாட்டிலே வாழ முடியும். ஆமென், ஆமென். சரி, இப்போ 9, 10, 11 இங்கேயும் பாவத்தை குறித்து எழுதுகிறாரு. 17 தடவை இந்த அதிகாரத்தில் பாவம் வருது. 9, 10, 11 போடுமா? 9, 10, 11 வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில் என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. அவர் மரித்தது யார் பாவத்துக்கு? உங்க பாவத்துக்கு. அவர் பாவத்துக்கு அல்ல. அவர் பரிசுத்தர், குற்றமற்றவர். போன வாரம் 2 பலியை சொன்னேன், கிருபாதார பலி, பழுதற்ற பலி. அவர் மரித்தது பாவத்துக்கென்று சொல்லுங்க. ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது. என்ன சூப்பர்! இப்ப இயேசு நமக்கா மரிச்சாரு, ஆனா பிழைத்திருக்கிறது அவருக்கா பிழைச்சிருக்கிறாரு. அடுத்த வசனம், அப்படியே நீங்களும். அதான் கொஞ்சம் நீ போட்டுக்க. அப்படியே நீங்களும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மரித்தது பாவத்துக்கென்று மரித்தார், பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவராயும் எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன நினைக்கணுமா? அவர் மரித்தது பாவத்துக்கென்று மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படி நானும் பாவத்துக்கு மரித்தவன் என்று நினைக்கணும். பாவத்துக்கு மறுத்தாச்சு. நான் பாவத்துக்கு மரித்தவனாயும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று. இப்போ யாருக்கா பிழைச்சிருக்கிறேன்? அவருக்கா பிழைச்சிருக்கிறேன்.
கிறிஸ்து யாருக்கா பிழைச்சுக்கிறாரு? தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்போ நம்ம யாருக்கா பிழைக்கணும்? தேவனுக்காக. ஏன் தெரியுமா? குமாரனை கொடுத்தார் இல்லையா? உங்கள் மேலே அன்பு இருந்து, என் மேலே அன்பு இருந்து பாவியாக இருக்கும்போது குமாரனை கொடுத்து ஒரு பெரிய பாவ மன்னிப்பு ரட்சிப்பை கொடுத்தார் இல்லையா? ஆகவே இனிமே நான் எனக்கென்று பிழைக்காமல் எப்படி கிறிஸ்து பிதாவுக்காய் பிழைத்திருக்கிறாரோ அதை போல நான் கிறிஸ்துவுக்குள் இயேசு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளணும். ஏங்க, நீங்கள் தேவனுக்கென்று நான் பிழைக்கிறேன்ற அந்த இடத்துக்கு வந்துட்டா இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீ முட்டை தேவையில்லை, மோத தேவையில்லை, போராடி ஜெபம் பண்ண தேவையில்லை. ஹலோ, தானாக நடக்கும். சொல்லுங்க, தானாக நடக்கும். தானாக நடக்க போகுது. தானாக நடந்துருச்சு. ஒரு பெரிய அற்புத நிகழ்வுக்குள்ள நான் எதிர்பார்க்கிறது, எதிர்பாராதது, நான் நினச்சது, நான் நினையாதது, நான் சொன்னது, நான் சொல்லாதது எல்லா சாட்சிகளும் நான் அறிக்கை செய்கிறேன். நான் எனக்கென்று பிழைக்காமல் எனக்காய் மரித்த கிறிஸ்துவுக்கென்றும் தேவனுக்கென்றும் இந்த வார்த்தைக்கென்றும் நான் பிழைக்க 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 எனக்கு எல்லாம் அற்புதமாக நிகழும். ஆமென். எங்க இந்த அதிகாரத்தில் ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். 2 வசனமும் 2 கான்செப்டில் எழுதப்பட்டுச்சு. 12-13 போடுமா? 12-13. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி, என்ன இச்சை? ஆமாம், இந்த மனதில் வரும். சரீரம் என்பது தப்பு, மாம்சம். இந்த மனதில் இந்த மாம்சத்தில் வருகிற இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. என் மாம்சத்தில் இச்சை, என் மனசில் இச்சை, இந்த 2லும் என் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பா. இந்த மாம்சத்தின் இச்சை, மனதின் இச்சை தான் சரீரத்தில் கரைப்படுத்துறது. எத்தனை புரிச்சுட்டீங்க? ஆகவே என்ன சொல்கிறாரு? அடுத்த வசனம் தான் சூப்பர். என்ன சொல்கிறார் பாருங்க. எல்லாம் வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயவங்களாக எதுக்கு ஒப்பு கொடுக்காமல்? செய்தியின் தலைப்பண்ண கிறிஸ்துவுக்காகவா பாவத்திற்காகவா? இங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயங்களாய், இந்த அவயவத்தை அநீதியின் அவயவங்களாய் பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல், இந்த அவயவத்தை ஒப்பு கொடுக்காம நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த, மரித்தோரிலிருந்து உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. இதில் முக்கியம், நான் மரித்து பிழைச்சிட்டேன், நான் மரிச்சிட்டேன், ஆனால் இப்போ அவருக்கென்று பிழைத்திருக்கிறேன். ஆகவே என் அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எதை சொல்கிறாரு? சரீரத்தின் அவயவங்களை. இந்த மாம்சத்தில் வருகிற இச்சை, இந்த மனதில் வருகிற பாவம் இந்த சரீரத்தை கரைப்படுத்துகிறது. ஆகவே எதை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயங்களாக, இந்த சரீரத்தின் அவயவங்களை அநீதியின் அவயவங்களாக
பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு கிறிஸ்துவுக்காக பிழைக்கணும்னா நான் டெய்லி சொல்கிறேன். டாடி ஹோலி ஸ்பிரிட் ரோமர் 12:1 சொல்லுது. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். டெய்லி சொல்லுவேன், இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன். டாடி உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஜீசஸ் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட்டு தான் நமக்கு பெரிய பலன் தருகிறவர். ஹோலி ஸ்பிரிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னாவே அவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தை சொல்லி நீங்கள் தான் சொல்ல 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 உங்கள் காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து சொல்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஹோலி ஸ்பிரிட், டுடே யூ ஆர் மை ஸ்டாண்ட் பை. Holy Spirit, today you are my friend. Holy Spirit, today you are my comforter. Holy Spirit, today you are my banner. Holy Spirit, today you are my advocate. Holy Spirit, today lead me in all the truth of Jesus. சகல சத்தியத்துக்குள்ளோ இன்னைக்கு நடத்துங்க. ஹோலி ஸ்பிரிட் டுடே இயேசு சொன்னதையெல்லாம் எனக்கு ஞாபகம் ஊட்டுங்க. ஹோலி ஸ்பிரிட் டுடே எனக்குள்ள வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறீங்கன்னு யாக்கோபு சொல்கிறாரு. எனக்குள்ள வைராக்கிய வாஞ்சியாய் நீங்கள் இருங்க. ஹோலி ஸ்பிரிட் டுடே ரோமர் 8 பலவீனங்களில் உதவி செய்யுங்க. ஹோலி ஸ்பிரிட் டுடே ரோமர் 8 தேவ சித்தத்தின்படி எனக்காக வேண்டுதல் செய்யுங்க. ஹோலி ஸ்பிரிட் டுடே என்னை குறித்த தேவனுடைய ஆழங்களை அறிந்தவராய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட எனக்கு வேண்டுதல் செய்யுங்க. ஹோலி ஸ்பிரிட் டுடே 1 யோவான் 2:27 நினைக்கிறேன். நீங்கள் தேவனால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலவற்றையும் உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. அது போதித்தபடியே நிலைத்திருப்பீர்களாக. ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் போதித்தபடியே நான் அந்த போதனைகளை நிலைத்திருக்க ஆவியானவரே உதவி செய்யுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறையா. ஹல்லேலூயா. 6:13 வருஷமா 14 போடுமா? 14 நீங்கள் அதாவது சபை விசுவாசிகள், ரோமாபுரி சபை விசுவாசிகள் நியாயப்பிரமாண சபையாக தான் எல்லாம் இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிறோம். கிருபைக்கு கீழே இருக்கிறோம். வாசிங்க, இதில் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பற்றிருக்கிறபடியால் பாவம் உங்களை. இந்த நியாயப்பிரமாணம் ஏற்கனவே ரோமர் 7 காமிச்சிட்டேன். அது பாவத்தின் அறிவை கொடுப்பது. நியாயப்பிரமாணம் இல்லாத போது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். நியாயப்பிரமாணம் வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, செத்தவனானேன். ஆனால் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற. ஆகவே பாவம் என்னை மேற்கொள்ள. கீழே அடுத்து சூப்பராக எழுதுறார் பாருங்க, பவுல் ரெவலேஷன். இதனால் என்ன? நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். எப்பா கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு பாவம் செய்யக்கூடாது பாட்டுறாரு. சூப்பர். எங்க உங்களுக்கு நான் அப்படி போதிக்கலை.
பாவத்தை விட கிருபை பெருசு, பாவத்தை விட மன்னிப்பு பெருசு, பாவத்தை விட அவர் அன்பு பெருசு. ஆகவே அன்பையும் இரத்தத்தையும் நாமத்தையும் பழியையும் அதனால் உண்டாகிற பரிசுத்தமாகுதலையும் புரிந்து கொண்டவன் கிருபைக்கும் கீழ்ப்பட்டிருப்பான். அவன் வெற்றி வாழ்வு வாழ அவன் புரிந்து கொண்ட அந்த வெளிச்சம் அவனுக்கு பலன் தருகிறது. நான் சொன்ன புரிஞ்சுட்டீங்களா? ஹல்லேலூயா. ஓ, அடுத்த வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையாக இருக்கீர்கள் என்று மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாய் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே அடிமைகளாய் இருக்கிறீர்கள். இப்போ இன்றைக்கி செய்தி கிறிஸ்துவுக்கா பாவத்திற்கா? இப்போ கிறிஸ்துவுக்காகவா பாவத்திற்காகவா? அந்த வசனம் அப்படியே வைமா. அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு கீழ்ப்படிய போகிறோமா, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு கீழ்ப்படிய போகிறோமா? பாவம் ஒன்று தூண்டுது, கீழ்ப்படிய போறியா? இல்லை ஆவியானவர் உணர்த்துறாரு, நீ ஆவியானவர் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிய போறியா? நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க போறியா? ஐயா, நாம் மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கு கீழ்ப்படுகிறது அல்ல, அது பிசாசு. ஆனால் நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதல் ஹோலி ஸ்பிரிட். எவ்வளவா நீ உங்கள் வார்த்தை வரும்போதெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ, ஐயா சபையில் பிரசங்கத்தில் வார்த்தை வருது, அதுக்கு கீழ்ப்படுகிறவன் தான் ஆவி. சபையில் பிரசங்கத்தில் வார்த்தை வந்து நீ இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்ற வார்த்தை வரும்போது நீ கீழ்ப்படியாவிட்டால் மரணத்துக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்குள்ளே நீ இருக்கிறாய். ஆனால் வார்த்தை வரும்போது, சபையில் நேரடியாக வார்த்தை வரும்போது, அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு கீழ்ப்படுகிறேனா, நான் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுள்ளே நான் வார்த்தைக்கு அடிமையாய் இருக்கிறேன். இந்த ஒப்பு கொடுங்கள் என்ற ஒரு வசனத்தை காமிச்சேன். இப்போ மறுபடியும் பவுல் இதே அதிகாரத்தில் அதை எழுதுகிறார், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறார். முதல்ல 6:20 வாசிங்க. பாருங்க, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு, பாவம் செஞ்சப்போ பாவத்துக்கு அடிமையாக இருந்தப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். 18 வாசிக்கும், 18 போடுமா. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இப்போ நம்ம எதுக்கு அடிமை? வாய்தர நல்லா சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்களேன். வலது பக்கம் இடது பக்கம் நீங்களாம் நீதிக்கு அடிமைன்னுங்க, நம்ம சபை நீதிக்கு அடிமைன்னுங்க, நம்ம குடும்பம் நீதிக்கு அடிமைன்னுங்க, நம்ம குடும்பம் உபதேசத்துக்கு அடிமை, வார்த்தைக்கு அடிமை, நீதிக்கு அடிமை. நீதி ஒரு பெரிய ரெவலேஷன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதியை புரியாத கூட்டம்தான் பிரமாணத்தின் கூட்டம். அவர்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவனுடைய நீதிக்கு இன்னைக்கு வரைக்கும் கீழ்ப்படியாக இருக்கிறாங்க. 20,000 பேர் வந்தால் என்ன பிரயோஜனம்?
10,000 பேர் வந்து என்ன பிரயோஜனம்? நீ 3 ஆரம் நடத்தி என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு இருக்கிறிய. ஹலோ, மறுபடியும் சொல்கிறேன், தோன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னைக்கு இந்த பிரேக் அவுட்டு, என்னைக்கு இந்த ஸ்தலம் ட்ரெண்டிங் ஆகுதோ, மார்ட்டின் எல்ஸ்ராய் ட்ரெண்டிங் ஆகுதோ, அப்போ நீங்கள் வழக்கம் போல் இங்கே ஆராதனைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா அவ்வளவு பேக்கடாக மக்கள், அவ்வளோ கூட்டம் இருக்கும். உண்மையை சொல்கிறேன், அதை நான் பார்க்குறேன். அவன் ஓடி வர போகிறான் சீட்டு பிடிக்க. எதில் சீட் சேராத விட்டுருக்க, அவன் ஓடி வர போகிறான். வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா 49, நான் ஒண்டியாக இருந்தேனே, இவைகளை கொண்டு வந்தது யார்? இவைகளை பிறப்பித்தது யார்? குடியிருக்க இடம் நெருக்கமாக இருக்கு, விலகிரு என்று சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனத்தின் நிகழ்வுக்கு நம்முடைய சபையை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வருகிறவர், பிறப்பிக்கிறவர், வளர்க்கிறவர், காரியங்களை நடப்பிக்கிறவர். இதுவரை நம்மை ஆயத்தப்படுத்தி வந்தார். இனிமேல் நம்மை உலகத்துக்கு தூக்கி உயர்த்தி காண்பிக்கிற அந்த டைமை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்துகிறேன். கடைசி ஒரு வசனத்தை அங்கேயும் ஒப்பு கொடுங்க, இங்கேயும் ஒப்பு கொடுங்கள் சொல்கிறாரு. 19 சத்தமோடு வாசிங்க. உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தது போல எப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை, இந்த ஒரே வார்த்தையில் உங்கள் அவயவம், உங்கள் அவயவம். ஹலோ பிரதர், சிஸ்டர், இந்த ஒரே வார்த்தையில் அவர் எம்பசைஸ் பண்ணுறாரு. உங்கள் அவயவத்தை எப்படி அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள், இன்னைக்கு ஏப்பா என் அவயவம், என் ஆவி முழுமை அடைஞ்சிருச்சு, என் மனதை ஒப்பு கொடுக்குறேன், இந்த அவயவங்களை தூண்டுகிற மாம்சத்தை ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்காய், வார்த்தைக்காய், பாவத்திற்காய் அல்ல, பாவ வாழ்வுக்கு நான் அழைக்கப்படலை. பரிசுத்தர் அவரை போல வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். அந்த வாழ்வுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சுவாவங்களையும் பேசுகிறேன், அதுவும் பாவம் தாங்க. கோபம், இவ்வளோ வருஷம் கேட்டு கோபம், எரிச்சல், பொறாமை, கசப்பு, வைராக்கியம், மன்னிக்காமல் இருக்கிறீங்க பாருங்க. சிரட்டை இன்னும் நீங்கள் உப்புரவாகவே இல்லை. இது அவயவத்துக்கு அடுத்த காரியம் கிடையாது, குணத்துக்கு அடுத்த காரியம். கேரக்டர், குணம். உங்க சரீர பாவம் மாத்திரம் அல்ல, குணத்துக்கு அடுத்த காரியத்திலும் ஆவியானவர் உதவியை நாடணும். ஏமேன். இன்னைக்கு கீழ்ப்படிங்க. செய்தியை கேட்டு அதை அசட்டை பண்ணி அப்படியே போகாதீங்க. வார்த்தையை ஹானர் பண்ணுங்க. ஆமென். சபலகரவா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க நல்லா டீச் பண்ணீங்க. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் பலன் செய்யட்டும், கிரியை செய்யட்டும்.
நாங்கள் பாவத்திற்கு அல்ல, எங்கள் சரீரத்தின் அவயவம் பாவத்துக்கு அல்ல, கிறிஸ்துவுக்கு நீதியின் அவயவங்களா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஞானஸ்நானத்தினால அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. புதிதான ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். இயேசு பாவத்துக்கென்று மரித்தார், பழைத்திருக்கிறதோ தேவனுக்கென்று பழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் பாவத்துக்கு மரித்தவர்களாக தேவனுக்கென்று, வார்த்தைக்கென்று நாங்கள் பழைக்க போகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பேற்பட்ட கிருபையை தாருங்க. வாலிப பிள்ளைகளுக்கும் நல்ல உணர்வை, வார்த்தையின் உணர்வை தாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும், நம்முடைய பிரசன்னத்தையும், மகிழ்ச்சியையும், நம்முடைய நன்மைகளையும் சொல்கிறேன். தேவதூதர்கள் இவர்களுக்காய் அனுப்பப்பட்டதை சொல்கிறேன். அற்புதமான சாட்சிகளோட நாங்கள் நவம்பர் மாதத்தில் பிரவேசிக்கிறோம். நவம்பர் மாதம் எங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகளும் சாட்சிகளும் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் மேனிஃபெஸ்டேஷனும் பர்த்தும் எங்களுக்கு வெளிப்படுகிற மாதமாய் இருக்கிறபடியால் நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.